கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே வீட்டு விலங்குகளை வேட்டையாடிய புலி கூண்டில் சிக்கியதால் பொதுமக்கள் நிம்மதி அடைந்தனர். வடசேரி கும்பலா பகுதியில் செல்ல பிராணிகளை புலி வேட்டையாடியதுடன் பொதுமக்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வந்தது. இதனால் அதன் வழித்தடத்தை குறிவைத்து வனத்துறையினர் வைத்த கூண்டில் புலி சிக்கியது. இதையடுத்து அந்த புலியை அடர்ந்த வனப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். மேற்கு வங்கத்தில் சாலை பாதுகாப்பிற்காக சிலிகுரி காவல்துறை சிறப்பான நடவடிக்கையை எடுத்துள்ளது. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனம் ஓட்டுபவர்களுக்கு அபராதம் விதிப்பதற்கு பதிலாக போலீசார் அவர்களுக்கு பூக்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கி ஹெல்மெட் அணியுமாறு அறிவுறுத்தினர். வாகன ஓட்டிகள் தங்களது உயிர்களை காப்பாற்றுவதற்காக ஹெல்மெட் அணிவது அவசியம் என்று காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த தனித்துவமான முயற்சியை பொதுமக்கள் பாராட்டியுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் உள்ள கட்டாய்நாக அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சுமார் 30 அடிக்கு மேல் தண்ணீர் பீரிட்டு வெளியேறியது. சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக உடைப்பிலிருந்து லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாக சென்றது. இந்த சம்பவத்தால் பிரதான சாலையில் வெள்ளப்பெருக்கு போல் காணப்பட்டது. பீகாரில் புகழ்பெற்ற தாவே கோயிலில் நடந்த திருட்டு தொடர்பாக தகவல் அளிப்போருக்கு 1 லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என கோபால்கஞ்ச் போலீசார் அறிவித்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி இரவு கோயிலுக்குள் புகுந்த 2 கொள்ளையர்கள் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்த கிரீடம், நெக்லஸ் மற்றும் குடை உட்பட 1,07 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை திருடி சென்றனர். இந்த திருட்டில் ஈடுபட்ட கொள்ளையர்கள் குறித்து விசாரிப்பதற்காக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய பிரதேசத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் எலி தொல்லை அதிகரித்து வருவதால் சுகாதார நிலை குறித்து பெரும் கேள்வி எழுந்துள்ளது. குழந்தைகள் சிகிச்சை பிரிவுகளிலும் இந்த நிலை காணப்படுவது பொதுமக்கள் மத்தியில் கடும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஜபல்பூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வைத்திருந்த உணவை எலி எடுத்து செல்லும் காட்சி இணையத்தில் பரவலாகியுள்ளது. இலங்கையின் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு கூட்டமாக வரும் வெளிநாட்டு பறவைகளால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். வடக்கு மாகாணத்தில் உள்ள கிளிநொச்சி, ஆணையரவு, தட்டுவன்கொட்டி உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் பிளமிங்கோ எனப்படும் பூனாரைகள் காணப்படுகின்றன. இந்த வெளிநாட்டு பறவைகளை நேரில் காணும் நோக்கில் சுற்றுலா பயணிகளும் இயற்கை ஆர்வலர்களும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு அதிக அளவில் வருகை தருகின்றனர். கடந்த மாதம் ஏற்பட்ட வெள்ளத்திற்கு பின் ஏற்பட்ட புதிய நீர்நிலைகள், உணவுச் சங்கிலி வாய்ப்புகள் போன்றவை வெளிநாட்டு பறவைகளை ஈர்ப்பதாக இயற்கை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆந்திராவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் இடங்களுக்கு விரைவாக செல்லும் வகையில் ஹோவர்போர்ட் ஸ்கூட்டர்களை போக்குவரத்து காவலர்கள் பயன்படுத்த தொடங்கியுள்ளனர்.
ராஜமுந்திரி மாவட்டத்தில் போக்குவரத்து காவல்துறை மேலாண்மைக்காக இந்த சேவை கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த புதிய முயற்சி மூலம் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும், விபத்து ஏற்படும் பகுதிகளுக்கு விரைவாக செல்லவும் ஹோவர்போர்ட் ஸ்கூட்டர் பயன்படுத்தப்படுகிறது. தனது தோழியின் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடிகை கீர்த்தி சுரேஷ் நடனமாடிய காட்சி இணையத்தில் பரவலாகியுள்ளது. கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளியான தசரா திரைப்படத்தில் இடம் பிடித்திருந்த மைனாறு வேட்டி கட்டி பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பு பெற்றிருந்த நிலையில் அந்த பாடலுக்கு ஏற்றவாறு நடிகை கீர்த்தி சுரேஷ் தனது தோழியின் திருமண நிகழ்ச்சியில் நடனமாடி மகிழ்ந்தார். டெல்லியின் பட்பர்கஞ்ச் பகுதியில் உள்ள பொது பூங்காவில் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த கால்பந்து பயிற்சியாளர் ஒருவரை இந்தி பேச தெரியவில்லை என்பதற்காக பாஜக கவுன்சிலர் ரேணு சௌத்ரி பகிரங்கமாக மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது. जिम्मेदारी लो। हिंदी एक महीने में नहीं सीखी तो इधर पार्क नहीं मिलेगा। एक महीने देखो पार्क लेना है तो इसको हिंदी सीख कर आएगा पहले बार। கடந்த சில ஆண்டுகளாக அப்பகுதி குழந்தைகளுக்கு கால்பந்து பயிற்சி அளித்து வரும் பயிற்சியாளரிடம் இன்னும் ஏன் இந்தி கற்கவில்லை, ஒரு மாதத்திற்குள் இந்தி கற்காவிட்டால் பூங்காவியை விட்டு வெளியேற்றுவேன் என ரேணுகா சௌத்ரி ஆவேசமாக பேசினார். கேரளாவில் தேநீர் தூள் இல்லாமலேயே இன்ஸ்டன்ட் டீ காஃபியை தயாரித்து இளைஞர் ஒருவர் அசத்தியுள்ளார். இதற்காக உருவாக்கப்படும் பிரத்யேக டீ கப்பில் தேநீர் தூள் இணைக்கப்பட்டிருக்கும். அதாவது டீ, காஃபி, சுக்கு காஃபி என பல்வேறு வகையான டீ கப் தயாரிக்கப்பட்டுள்ளது. அதில் சுடு தண்ணீரை மட்டும் ஊற்றினாலேயே தனித்துவமான சுவையான வாசனையான தேநீர் தயாராகிறது. வெளிநகரங்களுக்கு செல்லும் போது இந்த டீ கப் பெரிய அளவில் உதவியாக இருக்கும் எனவும் கூறுகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனப்பகுதி முழுவதும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போல் வெள்ளை நிற காட்டு சூரியகாந்தி பூக்கள் பூத்து குலுங்கி ரம்மியமாக காட்சியளிக்கிறது. ஆண்டுதோறும் டிசம்பர் மாதத்தில் பூத்து ஜனவரி மாதத்தில் செடியே அழுகுவிடும் தன்மை உள்ள வெள்ளை நிற காட்டு சூரியகாந்தி மலர்கள் தற்போது பூத்து குலுங்கி வருகின்றன. கூடலூரிலிருந்து உதகை செல்லும் மலைப்பாதையின் சாலையின் இரண்டு பக்கமும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போன்று இந்த வெள்ளை நிற காட்டு சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. சென்னை மாதவரம் ஏரியில் அமைச்சர் கே என் நேரு, மேயர் பிரியா ஆகியோர் படகில் சவாரி சென்று ஆய்வு செய்தனர். மணல் ஏரி, மாதவரம் ஏரி மற்றும் கடப்பாக்கம் ஏரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்தார். அப்போது மாதவரம் மாதூர் ஏரியில் அமைச்சரும் மேயர் பிரியாவும் படகு சவாரி செய்து ஏரியினை சுற்றி பார்த்தனர். மாதவரம் மாதூர் ஏரியை சுற்றுலா துறையினரிடம் ஒப்படைத்து பொங்கல் பண்டிகைக்குள் படகு சவாரி தொடங்கப்படும் என அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். மாமல்லபுரத்தில் நடந்த நாட்டிய விழாவை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். மாமல்லபுரத்தில் ஆண்டுதோறும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இந்திய நாட்டிய விழா நடைபெறுவது வழக்கம். நடப்பாண்டுக்கான விழா நேற்று முன்தினம் தொடங்கியது. இரண்டாவது நாளான நேற்று தஞ்சாவூர் கிராமிய கலை குழுவினரின் நாட்டுப்புற கலைகள், சென்னை சீதாலட்சுமி குழுவினரின் பரதநாட்டியம் உள்ளிட்டவை நடைபெற்றன. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நாகர்கோவிலில் உள்ள தேவாலயங்கள் அனைத்தும் வண்ண வண்ண மின்விளக்குகளால் ஜொலித்து வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டியுள்ளது. குறிப்பாக கிறிஸ்துவ தேவாலயங்கள் அனைத்தும் வண்ண வண்ண மின்விளக்கு, அலங்கார நட்சத்திரங்கள் என ஜொலிக்கிறது. இதனை காண மாவட்டத்தின் மற்ற பகுதியில் இருந்து நாகர்கோவிலுக்கு மக்கள் படையெடுத்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.